எபிசோட் 31 பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நம்ம ஃபேஸ் ஆஃப் ரிலேட்டடா தாங்க போது. என்னன்னா, நம்ம நெடுமாறன்னு 2 ஷெஃப்பையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. இதுல 3 ரவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபயர் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் வந்து சிக்னேச்சர் டிஷ் ரவுண்டு அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் ரவுண்ட் இருக்கு. அத நான் அங்க தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஐஷு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பயங்கரமா பயந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் வெற்றி கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் கிச்சன்ல தனியா சமாளிச்சேனே, அது என்ன வெறும் திறமைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தைரியங்க. நீங்க வந்து தைரியமா போய் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்வாரு. அண்ட் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கியோட என்ட்ரி உள்ள வந்துட்டு, "ஓ! ரூம் சர்வீஸ்ட்டலாம் அட்வைஸ் கேட்கிற அளவுக்கு இருக்குதா? நீ உங்க அப்பாட்டயே போய் அட்வைஸ் கேட்டாலும் உன்னாலலாம் என்ன ஜெயிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி எப்பவும் போல நம்ம விக்கி அவரோட ஆட்டிட்யூட காட்டிட்டு போவாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து ஆரம்பிக்க போது, அதுக்கு முன்னாடி நம்ம நெடுமாறன் ஐஷு கிட்ட போயிட்டு பேசுறாரு. "நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி நீ இன்னைக்கு பண்ணணும். என் மானத்த வாங்கிடாத." அப்படிங்கிற மாரி அவரோட டயலாக்லாம் ரொம்ப கிறிஸ்பா இருக்கு. ஆனா பயங்கர பயமா இருக்குது அவர் பேசுறத கேட்டாலே. ஒரு பொண்ணா வந்து அவருக்கு இருக்கிறப்போ, அவங்க எந்த அளவுக்கு பிரஷர், ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விக்கி கிட்ட போயிட்டு வேணி வந்து விஷ் பண்றாங்க ஆல் தி பெஸ்ட்ன்னு. அவரு என்னமோ கோவமா மூஞ்ச திருப்பிட்டு போவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீநிதி வந்து வராங்க. வெளிய இருந்துட்டு கூப்பிடுறாங்க. "நீ வரமாட்டியோன்னு நான் பயந்துட்டேன்." அப்படின்ட்டு இவரு வேற ஃபீல் பண்ணுவாரு. "இல்ல நான் கொஞ்சம் வேலையா தான் இருந்தேன். பட் உனக்காக தான் வந்தேன்." அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்னைக்கு இது வந்து புட்டுக்கிட்டு போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த சீனே வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு சைடுல ஃபுல்லா ரூம் சர்வீஸ் நின்னுட்டு இருக்கிற மாரி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் கீப்பிங் ஈவன் ரிசப்ஷன் சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்க. உள்ள வந்து நம்ம ரகு, ரியா, ராஜன் 3 பேரும் உள்ள அப்படி ஒரு ஸ்லோமோ என்ட்ரி, அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை செம்ம அழகா எடுத்திருப்பாங்க. இதுல என்னன்னா ரகு, ரியா, ராஜன் இவங்களுமே வந்து ஜட்ஜஸ், மெயின் ஜட்ஜஸ். அது இல்லாம ஆல்ரெடி அங்க இருக்கிற ஷெஃப்ஸ் இவங்க எல்லாரும் போடுற ஸ்கோரை வச்சு தான் வந்து இவங்க டிசைட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 வைக்கிறாங்க. அண்ட் அதுல அந்த விக்கி எப்பவும் போல அந்த பாத்திரத்தை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம ஐஷுக்கு அது வந்து ரொம்ப ஆன்சைட்டியை ட்ரிகர் பண்ணி விட்டுருது. அவங்க சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவர் குக் ஆயிடுது. அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல விக்கி வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ ரவுண்ட் 2 வந்து ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாங்க. ஸோ ஐஷுக்கு டோட்டலா மூஞ்செல்லாமே வந்து மாறிடுதுங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல அங்க கெஸ்ட் வரதை காட்டுவாங்களா, இந்த வாட்டி பெருசா கெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணல. பட் 7 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து எப்பவும் போல நம்ம வெற்றி வந்து பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு வரேன்னு வந்து கொடுத்து அவங்களுக்குலாம் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் அப்படிங்கிறனால அந்த இன்கமும் கொஞ்சம் ஹெவியா வர மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எபிசோட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் நேரா ரகுட்ட போயிட்டு இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச்லாம் நான் வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீங்க ரியாவோட ஐடியாவை சொன்னீங்க தெரியுமா, அதை நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. இட்ஸ் குட். ஐ எம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த மனுஷன் என்ன பிளான் பண்ணிட்டு இதை பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 31ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 32ல பார்த்தீங்கன்னா இதோட ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர த்ரில்லிங்காக போயிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.